தஞ்சையில் சிபிஎஸ்இ தேர்வை நாளை எழுத முடியாத 19 பள்ளி மாணவிகளும் தற்போது அக்டோபரில் தேர்வு எழுத ஒப்புதல் அளித்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லாத பள்ளியில் படித்து வந்த 19 மாணவிகள் நாளை நடைபெறவிருக்கும் தேர்வை எழுத முடியாமல் சென்றது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோருடன் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அக்டோபரில் தேர்வு எழுத இந்த மாணவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், பேச்சுவார்த்தையில் என்னென்ன சொல்லப்பட்டது, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் திவ்யா. தஞ்சாவூர் அதராம்பட்டினம் பிரேம் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ் அனுமதி பெறாமல் பள்ளி நடத்தி பல லட்சம் ரூபாய் கல்வி கட்டணமும் பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு படித்து வரும் 19 மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாடியுள்ளதாக 19 மாணவிகளும் நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் அதராம்பட்டினம் அருகே பிரேம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 19 மாணவிகளும் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலும் படித்து வருகின்றனர். நாளை 15ஆம் தேதி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வும் துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஹால் டிக்கெட் பள்ளி நிர்வாகம் வழங்கவில்லை. சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மாணவர்களை சேர்த்துவிட்டு நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சிபிஎஸ்இக்கான அனுமதி இல்லை என்பது மாணவிகளின் தங்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 12 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி தாளாளர் பைசல் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்த நிலையிலும் 8ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக நாளை மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் எழுத முடியாத என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாகவும் இன்னும் ஒரு வார காலத்தில் சான்றிதழ் தருவதாகவும் அதன் பின்னர் வேறு ஒரு பள்ளியில் சேர்ந்து 10ஆம் வகுப்பு படித்துக் கொள்ளலாம் என அல்லது ஜூன் மாதம் NIOS வழியாக தேர்வு எழுதி கொள்ளலாம் என பள்ளி தாளாளர்கள் கூறியதாக தெரிவித்தனர். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை நாசமாகிவிட்டது கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். மேலும் மாணவிகள் தங்கள் பரீட்சை எழுத முடியவில்லை என்று மிகுந்த சோகத்திலும் கண்ணீர் மல்க தற்போது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறை முன்பும் அமர்ந்து மாணவிகளும் பெற்றோருக்கான தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் மாணவிகளும் பெற்றோர்கள் மாவட்ட கல்வி முதன்மை அலுவலர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக தகவல் நமக்கு கிடைத்தது. மாணவர்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாளை தேர்வு எழுத முடியாது என்பதால் மாநில பாடத்தில் அடுத்த மாதம் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் என, இல்லை என்றால் அக்டோபர் மாதத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் எழுத முடியும் என தற்போது முதல் கட்ட தகவலும் வந்தது. மாணவர்கள் பெற்றோர்களிடம் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நடத்திய 1 மணி நேர பேச்சுவார்த்தையில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் சிபிஎஸ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் எழுவதற்கு பெற்றோர்களும் மாணவர்கள் தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு என உறுதி அளிக்கப்பட்டது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.